ஏதாவது வேலை இருந்தால் கிடைக்குமாண்ணா? வேலைலாம் இல்லை தம்பி, இப்போதான் ஆளை சேர்த்துருக்கேன். நான் ஏதாவது இருந்தால் பாருங்கண்ணா. பிபி வரைக்கும் முடிச்சிருக்கேண்ணா. பிபிஏ முடிச்சிருக்கியா? என்ன பண்ணுறது, 5 தங்கச்சிங்க வேற இருக்குண்ணா. பிபிஏ வேற முடிச்சிருக்க, கஷ்டத்தில் வேற இருக்கேன்னு சொல்கிறேன். சரி இரு வரேன். தம்பி, இந்த டிஷர்ட் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து இருக்கு. இந்த டிஷர்ட்டை நீ விற்று காமிச்சிரு. உனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்றேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சேலரியும் கொடுத்துறேன். சரியா? இந்த டிஷர்ட் தான்ண்ணா. இப்போ இது எப்படி விற்று காட்டுறேன்னு மட்டும் பாருண்ணா. ப்ரோ நல்ல ஒரு டிஷர்ட் காமிங்க ப்ரோ. ப்ரோ வாங்க காட்டுங்க. தரமா காட்டுங்க ப்ரோ. இந்த டிஷர்ட் பாத்தீங்களா புதுசா வந்து? இல்ல ப்ரோ வேண்டாம். கீழ பாத்தீங்களா? ஓகேயா? இதோ பாருங்க. இது வேண்டாம். இந்த டிஷர்ட் இது வேண்டாம் ப்ரோ. நல்ல ஒரு கலெக்ஷனா காமி ப்ரோ. இந்த டிஷர்ட்டை நீ விற்று காமிச்சிரு. உனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்றேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சேலரியும் கொடுத்துறேன். ப்ரோ ஒரு டிஷர்ட் இருக்கு தரமா இருக்கும். அது வாங்கினா உங்களுக்கு வந்து பேண்ட் ஒன்று ஃப்ரீ. அது காமி ப்ரோ, அது காமி ப்ரோ. வா ப்ரோ. சாம்பார் ஆப் எனக்கு. ப்ரோ ப்ரோ இந்த டிஷர்ட் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ பேக் பண்ணிடலாமா? இந்த டிஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் வந்து ஃப்ரீ ப்ரோ. ஓகே பேக் பண்ணிடு ப்ரோ. ஓகே ப்ரோ, அமௌண்ட் மட்டும் ஓனர் கிட்ட கொடுத்துரு ப்ரோ. அவ்வளவுதானே ப்ரோ, பே பண்ணிடலாம். இந்தா ப்ரோ. எவன் அப்பா விட்டு கடை, நீ பாட்டுக்கு பேண்ட் தூக்கி ஃப்ரீயா தர? ஓனர் சும்மா கோவப்படாதீங்க. நான் ஏதோ உங்க ஃபேண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி கோவப்படுறீங்க. நான் வந்து ஏன் ஃபேண்ட் தானே கொடுத்தேன். என்ன இது? இந்த டிஷர்ட் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ பேக் பண்ணிடலாமா? இந்த ஃபேண்ட்டுக்கு இந்த பேண்ட் வந்து எவன் அப்பா விட்டு கடை பேண்ட், நீ பாட்டு பேண்ட் ஃப்ரீ, நீ பாட்டு பேண்ட் ஃப்ரீ, நீ பாட்டு பேண்ட் ஃப்ரீயா எடுத்து தர?